ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. அவர் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கொடுத்த விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த திருட்டு திமுக உள்ள அத்தனை பேரும் விலைமாது வீட்டுக்கு போகிறாங்கங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. வேற உள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அதுதான் வார்த்தையாக வெளிப்படும். இவரெல்லாம் ஒரு மனுஷன், இப்போ ஒரு அமைச்சர். நான் இவர் மேலே எனக்கு கோபம் வரல, இவனை ஒரு மனுஷன் நினச்சி இந்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இருக்காங்க பாருங்க, அவங்க மேலே தான் எனக்கு அவ்வளோ கோபம் வருது. இந்துக்கள் சோத்தில் என்னத்தை போட்டு சாப்பிட்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவர் பேசியிருக்க பேச்சு, அவர் ஒரு ஒரு தாய்க்கு மகனா, ஒரு பெண்ணுக்கு கணவனா, ஒரு மகளுக்கு தந்தையா, அவரை சுற்றி யாருமே பெண்களே இல்லாமல் அவர் மட்டும் அப்படியே தனியாக வானத்துலேருந்து குதிச்சு வந்திருக்கிறாரா? இவ்வளோ இந்து மதத்தை இவ்வளோ தூரம் கொச்சையாக பேசுகிறீங்களே, நீங்களாம் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு வரீங்க. நீங்கள் இதே இது நீ ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் சொல்கிறேன், பொன்முடி நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல ஆம்பளையாக இருந்தீன்னா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவத்தையோ ஒரு இஸ்லாத்தையோ நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ உயிரோட இருந்துருவியா? பேசு. நீ பேசலன்னு முடிவு பண்ணிட்டீன்னா எல்லா மதத்தையும் பேசணும். உனக்கு என்ன இந்து மதங்கிறது அவ்வளோ கேவலமாக இருக்குதா உனக்கு? நான் ரொம்ப ஒரு புழுவை விட கேவலமான ஒரு ஜென்மமாக அவரை பார்க்குறேன்.